fun, fun, fun Toon House. Let's have fun. டிராகன் முட்டையின் ஒளி முன்பை விட இன்னும் பிரகாசமாக மின்னியது. ஏதோ அற்புதம் நடக்கப் போகிறது என்று பிளாக்கி உணர்ந்தான். பிளாக்கி முட்டையின் அருகில் அமைதியாக நின்று அதை கவனித்தான். இந்த மர்மமான முட்டையை பாதுகாக்க வேண்டும் என்று உறுதி எடுத்தான். திடீரென்று முட்டையின் மேல் புதிய விரிசல்கள் தோன்றின. அவற்றிலிருந்து பொன்னிற ஒளி வெளியேறத் தொடங்கியது. காட்டில் இருந்த விலங்குகள் அனைத்தும் அங்கே கூடின. அவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த மந்திர காட்சியை பார்த்தனர். ஒரு பெரிய சத்தத்துடன் முட்டை மேலும் உடையத் தொடங்கியது. காடு முழுவதும் அந்த சத்தம் எதிரொலித்தது. அடுத்த நொடியே பொன்னிற ஒளி எல்லா திசைகளிலும் பரவியது. முழு மந்திர காட்டும் பிரகாசமாக மாறியது. ஒளியின் நடுவே ஒரு சிறிய டிராகனின் கை வெளியே வந்தது. அதை பார்த்த பிளாக்கியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. குட்டி டிராகன் மெதுவாக முட்டை ஓடுகளை தள்ளியது. அது முதல் முறையாக இந்த உலகை கண்டது. குட்டி டிராகன் தனது அழகான நீல கண்களை திறந்தது. ஆச்சரியத்துடன் அது சுற்றிலும் பார்த்தது. முதலில் அது பிளாக்கியை பார்த்து இனிமையாக சிரித்தது. பிளாக்கியும் அன்புடன் அதை பார்த்து புன்னகைத்தான். மகிழ்ச்சியில் குட்டி டிராகன் பிளாக்கியின் மேல் குதித்தது. அவர்கள் இருவருக்கும் அழகான நட்பு தொடங்கியது. பிளாக்கி மெதுவாக குட்டி டிராகனை அணைத்துக் கொண்டான். அந்த நொடியிலேயே அவர்கள் பிரியாத நண்பர்களானார்கள். திடீரென்று குட்டி டிராகன் தும்மியது. அதன் வாயிலிருந்து ஒரு சிறிய தீப்பொறி வெளியேறியது. அதை பார்த்த விலங்குகள் எல்லாம் அதிர்ச்சியடைந்தன. ஆனால் அந்த தீப்பொறி யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை. தான் செய்ததை பார்த்த குட்டி டிராகன் பயந்து போனது. அது உடனே பிளாக்கியின் பின்னால் ஒளிந்து கொண்டது. பிளாக்கி அன்புடன் அதை அமைதிப்படுத்தினான். அவன் அருகில் இருப்பதால் குட்டி டிராகன் நிம்மதியடைந்தது. அந்த சிறிய தீப்பொறியை நினைத்து பிளாக்கி அதற்கு ஸ்பார்க் என்று பெயர் வைத்தான். அந்த பெயரை கேட்ட குட்டி டிராகன் மகிழ்ச்சியாக சிரித்தது. ஆனால் ஸ்பார்க் பிறந்த மந்திர சக்தி வானத்தை நோக்கி பரவியது. அந்த ஒளியை தொலைதூர மலைகளிலும் காண முடிந்தது. தொலைவில் இருந்த மர்மமான நிழல் அந்த ஒளியை கவனித்தது. டிராகன் பிறந்துவிட்டது என்பதை அது புரிந்து கொண்டது. பிளாக்கியும் ஸ்பார்க்கும் புதிய சாகசத்தை நோக்கி ஒன்றாக பயணித்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு மர்மமான நிழல் அவர்களை பின்தொடர்ந்தது.